ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பிரதோஷத்தை முன்னிட்டு அதுவும் பிரதோஷமும் சிவராத்திரியும் சேர்ந்து வந்தது என்ன நேற்று தான். அல்லாமல் எங்கள் ஊர் கோவிலில் வந்து எப்போதுமே சிவன் சாமி, பார்வதி சாமி, முருகர் சாமி வந்து வலம் வருவாங்க, கிரிவலம் மாதிரி. கரெக்டாக நேற்று வந்து சிவன் சாமியும் தோன்றுறாங்க, பார்வதி சாமியும் தோன்றுறாங்க, முருகர் சாமி வந்து மயில் அப்படியே தோகை விரித்து ஆணுச்சு. அப்படி எனக்கு பார்க்க அபூர்வ காட்சியாக இருந்துச்சு. நேற்று வந்து நான் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னே நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மா நேற்று கோவிலுக்கு போகலான்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் இருக்க பையனுங்களாம் வா கோவிலுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போனாங்க. போகிற சமயத்தில் பாருங்கள், இப்படி ஒரு அபூர்வ காட்சி கிடைக்கும்னு சத்தியம்னா எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1008 லிங்கமும் பக்கத்தில் வந்து காசி விஸ்வநாத சாமி இருக்காங்க. அதுக்கு பின் சைடே இந்த உருவம் தோன்றுறது சத்தியமாக மறக்க முடியாத காட்சி. அங்கே சிவன் சாமி, பார்வதி சாமி, சென்றில் வந்து முருகர் சாமி இருக்காங்க. அதுக்கு நேராக பாருங்களேன், மயில் வந்து தோகை விரிச்சு ஆடுது. அப்பா, இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னுடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ஏறாமல் இருந்துச்சு. அதுக்கு வந்து நான் கஷ்டப்பட்டுருந்தேன். அந்த சப்ஸ்கிரைபரை ஏற்றி விடுறதுக்காக இந்த வீடியோ போட வச்சாரான்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் உண்மையான ரொம்ப வருத்தப்பட்டிருந்தேன். ஏற்கனவே ஒரு சேனல் வச்சுருந்தேங்க, அது வந்து 5500 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தேன். அதில் வந்து முருகர் சாமி காட்சி கொடுத்த வீடியோலாம் போட்டிருந்தேன். அது எல்லாமே போயிடுச்சுங்க. ஆனால் ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இது மாதிரி காட்சி கொடுத்து கோவிலுக்கு வர வச்சு, ஆனால் கோவிலுக்கு போகணும் ரீசனே கண்டிப்பாக கடவுள் வந்து தீர்மானிச்சா மட்டும்தாங்க இந்த கோவிலுக்கே போக முடியும். எனக்கு வந்து கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகம் ரொம்ப இருக்குங்க. கண்டிப்பாக என்னுடைய முருகர் சாமி நான் நம்பினோர் கண்டிப்பாக கைவிடப்படாதுங்க. ஆனால் சிவன் சாமி, பார்வதி சாமி ஆசீர்வாதமும் இருக்கும்போது ரொம்ப கொடுத்து வச்சோம்னா நான் தெரிலங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஃபேக் மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஃபேக்கே கிடையாதுங்க. இந்த காலத்தில் வந்து மனிதர்கள் கூட இருக்க மனிதர்களே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேனல்லேருந்து முன்னேறக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. நான் ஏற்கனவே ஒரு பையனுக்கு அனுப்பிச்சுட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, இதுக்கெலாம் வீடியோ வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக நினச்சாங்க. இதுக்கு தான் நான் யாருக்குமே அனுப்புறது கிடையாது. கண்டிப்பாக கடவுள் இருக்காருங்க, அது மட்டும் நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் வந்து யாரை நம்புறீங்களோ நம்பலையோ, ஆனால் கடவுளை நம்ப கண்டிப்பாக சொல்கிறீங்க, உங்களை கைவிடவே பட மாட்டார். என்ன பேசுறது கூட தெரியலங்க. கண்டிப்பாக எல்லாம் இறைவன் செய்யலுங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் சரவண பவ.